கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள தீத்தாம்பாளையம் கிராமத்தில் மேம்பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த கிராமத்தின் சாலைக்கு அருகிலேயே சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். ஆனால் இதுகுறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் நெடுஞ்சாலை பணிகள் நடைபெறும் இடத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பணிகள் பாதியில் நிறுத்தப்பட்டது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பரங்கிப்பேட்டை போலீசார் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள கருங்குளத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ரூபாய் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட பயணிகள் நிழற்குடையை தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ், தூத்துக்குடி மேயர் ஜெகன் பெரியசாமி உள்பட பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாபேட்டை சுங்கச்சாவடி வழியாக பெங்களூரிலிருந்து சென்னைக்கு தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக வாலஜாபேட்டை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து வாலஜாபேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் சாலமன் ராஜா தலைமையிலான போலீசார் வாலஜாபேட்டை சுங்கச்சாவடியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக அதிவேகமாக வந்த காரை மடக்கி விசாரணை மேற்கொண்டனர். பிடிபட்ட நபர் அளித்த தகவலின் பெயரில் அடுத்தடுத்து வந்த 2 கார்களை மடக்கி சோதனை செய்ததில் அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ், குட்கா போன்ற புகையிலைப் பொருட்களை பெங்களூரிலிருந்து சென்னைக்கு கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து கார்களிலிருந்து சுமார் 3 டன் எடை கொண்ட 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புகையிலைப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் காரில் வந்த ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பரத்குமார், கல்யாணராம், சுரேஷ், கணபத்ராம் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சின்ன கொழிவேரி பகுதியில் உள்ள அரசு ஆரம்பப் பள்ளியில் புதிய வகுப்பறை கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்ற திறப்பு விழா நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் மற்றும் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி, வானூர் ஒன்றிய குழு தலைவர் உஷா முரளி ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்வின்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் பொன்னிவளவன், ஒன்றிய செயலாளர் ஈழத்தமிழன், ஒன்றிய துணை செயலாளர் ஏழுமலை மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த டி சுக்காம்பட்டியைச் சேர்ந்தவர் மணிகண்டன் மனைவி அனிதா. கணவரை பிரிந்து 2 வயது பெண் குழந்தை மற்றும் 8 மாத ஆண் குழந்தையுடன் தனது தாயார் சுந்தரம்பாள் வீட்டில் வசித்து வரும் அனிதா, குழந்தைக்கு பிறப்பு சான்றிதழ் பெறுவது தொடர்பாக திண்டுக்கல் சென்றவர் மாலையில் மணப்பாறை திரும்பியுள்ளார். அப்போது மணப்பாறை பேருந்து நிலையத்தில் நின்றிருந்த அனிதா அருகிலிருந்த இளைஞரிடம் 2 வயது பெண் குழந்தையை பார்த்துக் கொள்ள கூறிவிட்டு கைக்குழந்தைக்கு தேநீர் கடையில் பால் வாங்க சென்றுள்ளார். அப்போது மது போதையிலிருந்த அந்த இளைஞர் 2 வயது குழந்தையை தூக்கிக் கொண்டு சென்றுள்ளார். இதனை கண்ட அனிதா கூச்சலிட்டதன் பேரில் பேருந்து நிலையத்திலிருந்த பொதுமக்கள் அந்த இளைஞரை பிடித்து தர்ம அடி கொடுத்து குழந்தையை மீட்டு அனிதாவிடம் ஒப்படைத்தனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த காவல் உதவி ஆய்வாளர் லியோனியா தலைமையிலான போலீசார் அந்த இளைஞரை மீட்டு சிகிச்சைக்காக மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே செட்டிமண்டபம் பகுதியில் வசித்து வருபவர் கஜாலி. இவரது மனைவி ஜமீலா கனி. இவர் பாபநாசத்தில் அமைந்துள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகின்றார். ஆண்களுக்கு நிகராக கல்லூரி பேருந்தை ஓட்டும் இவரின் திறமையை பலரும் வியந்து பாராட்டி வருகின்றனர். கும்பகோணம் சிஆர்சி டெப்போவில் ஐஆர்டி முடிச்சிருக்கேன். நான் கனரக வாகனம் ஓட்டுறது 3 months கோர்ஸ் முடித்தேன். நான் அங்கே எனக்கு நல்ல விதமாக சொல்லி கொடுத்தாங்க. நான் நல்லா பஸ்ஸும் ஓட்டினேன். அதுக்கப்புறம் எனக்கு கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணேன். ஏஜ் பார் லைசன்ஸ் 1.5 years வேணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் யோசித்தாங்க. அதுக்கப்புறம் நான் காலேஜ் ஒரு காலேஜ் கும்பகோணம், பாபநாசம் எல்லா காலேஜும் நான் ட்ரை பண்ணேன். எனக்கு ஆர்டிபி காலேஜும் எல்லா காலேஜும் ட்ரை பண்ண மாதிரி ஆர்டிபி காலேஜும் ட்ரை பண்ணேன். இங்கே வந்தோடனே ஒரு முஸ்லீம் பெண் ஓட்டுறாங்க, உங்களுக்கு நாங்கள் என்கரேஜ் பண்ணி நிறைய நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2-3 டைம் நான் கேட்டேன். இப்போ லீவாக இருந்தது, அப்புறம் கொடுத்துட்டாங்க. என்ன ஒரு பெண்ணாக இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்காமல் எனக்கு ஒரு பஸ்ஸு கொடுத்து எங்கள் சார் என்ன நீங்கள் எடுத்துகிட்டு போமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க. நான் முதல் நாளே பஸ் எடுத்தேன், டேரெக்டாகவே பஸ் எடுத்தேன். நான் போய் ஸ்டூடெண்ட்லாம் கொண்டு ட்ராப் பண்ணிட்டு திரும்ப நான் வந்தேன். அதுக்கப்புறமும் டெய்லி இப்போ ரெகுலராக நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க இந்த காலேஜில்.
திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே விடையூர் பகுதியில் அரசு சவுடு மண் குவாரி செயல்பட்டு வருகிறது. இந்த குவாரியிலிருந்து சவுடு மண் ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று பிஞ்சிவாக்கம் மேல்நல்லாத்தூர் சாலையில் மேல்நல்லாத்தூரை நோக்கி சென்று கொண்டிருந்துள்ளது. அப்போது மேல்நல்லாத்தூர் பகுதியில் உள்ள பள்ளியில் படிக்கும் தனது குழந்தையை அழைத்து வருவதற்காக பிஞ்சிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த அஸ்வினி என்ற பெண் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது பின்னால் வந்த லாரி மோதியதில் லாரியின் சக்கரத்தில் சிக்கி அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கடம்பத்தூர் போலீசார் பெண்ணின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்தை ஏற்படுத்திய லாரியை பறிமுதல் செய்து தப்பி ஓடிய ஓட்டுநரை தேடி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த மருங்காபுரி ஒன்றியம் துளக்கம்பட்டியைச் சேர்ந்தவர் மூதாட்டி சுப்பம்மாள். இவர் உடல் நலமின்றி இருந்ததால் மணப்பாறை அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். பின்னர் நீண்ட நேரமாகியும் மூதாட்டி வீட்டிற்கு வராததால் சந்தேகமடைந்த உறவினர்கள் பல்வேறு இடங்களில் மூதாட்டியை தேடியுள்ளனர். அப்போது தேனூரை அடுத்த அருளாப்பட்டி அருகில் புதரில் நகைகள் அனைத்தும் திருடப்பட்ட நிலையில் மூதாட்டி மயங்கி கிடப்பதை கண்ட உறவினர்கள் மூதாட்டியை மீட்டு மணப்பாறையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வளநாடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மூதாட்டியிடம் கொள்ளையில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரில் உள்ள எஸ்வி மங்கலம் ஊரைச் சேர்ந்தவர் பிரகாஷ். இவர் மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள சலூன் கடையில் பணிபுரிந்து வந்துள்ளார். பணி முடித்துவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் அதே ஊரைச் சேர்ந்த நண்பர் சாரதி கண்ணனுடன் எஸ்வி மங்கலத்திற்கு சிங்கம்புணரி வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது காலாப்பூர் அருகே எதிரே வந்த சரக்கு வாகனத்தின் மீது இருசக்கர வாகனம் பலமாக மோதியதில் இருசக்கர வாகனம் சுக்குநூறாக நொறுங்கியது. இதில் பிரகாஷ் சம்பவ இடத்திலேயே பலியானார். சாரதி கண்ணன் படுகாயமடைந்தார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த எஸ்வி மங்கலம் போலீசார் பலத்த காயமடைந்த வாலிபரை மீட்டு சிங்கம்புணரி அரசு தாலுகா தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் வல்லம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் பழங்குடி மக்களுக்கு இலவச வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் வல்லம் ஒன்றியத்தில் 1,87,00,000 மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையங்களை, நியாய விலைக் கடைகள், பால் சேமிப்பு கிடங்கு, பள்ளி சமையல் அறை கட்டிடம் உள்ளிட்ட 16 கட்டிடங்கள் திறப்பு விழா விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி தலைமையில் நடைபெற்றது. வல்லம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் அமுதா ரவிக்குமார் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு பழங்குடி மக்களுக்கு இலவச வீடு கட்டுவதற்கான ஆணைகளை வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்தில் உள்ள 39 ஊராட்சிகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா காட்டாங்குளத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. ஒன்றிய குழு பெருந்தலைவர் உதயா கருணாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாபு, கலைச்செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், பெருந்தலைவர் உதயா கருணாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு 39 ஊராட்சிகளில் உள்ள இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை வழங்கி சிறப்புரையாற்றினர். இதில் அனைத்து ஊராட்சிகளிலும் இருந்து ஒன்றிய கவுன்சிலர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், துணைத் தலைவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவல் அடிப்படையில் காவல்துறையினர் கடைவீதி பகுதியில் உள்ள தனியார் குடோனில் சோதனை செய்தனர். அதில் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் புகையிலை பொருட்கள் மூட்டை மூட்டையாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அங்கிருந்து சுமார் 2,30,000 ரூபாய் மதிப்பிலான புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் புகையிலையை பதுக்கி விற்பனை செய்த பங்காராம் மற்றும் பவாராம் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகரமன்ற கூட்டம் குறித்த நேரத்தில் தொடங்காததால் ஆத்திரமடைந்த அதிமுக உறுப்பினர்கள் நகரமன்ற கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இதனால் கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் நகரமன்ற தலைவர் அனைத்து பணிகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததால் கூட்டம் முடிவுற்றது. திருவாரூர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள SS நகரில் திருவாரூர் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் தமிழ்நாடு அரசின் சாதனை விளக்க சிறப்பு புகைப்பட கண்காட்சி நிறைவு விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ, சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் கலந்து கொண்டு ரூபாய் 31,31,968 ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை 115 பயனாளிகளுக்கு வழங்கினர். இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் சண்முகநாதன், கோட்டாட்சியர் சங்கீதா, நகரமன்ற தலைவர் புவனப்பிரியா செந்தில், நகரமன்ற துணைத் தலைவர் அகிலா சந்திரசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த அத்தனூர் பேரூராட்சியில் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அத்தனூர் பேரூராட்சியில் 7வது வார்டு பகுதியில் சுமார் 30,000 கொள்ளளவு கொண்ட புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியம் மாம்பாக்கம் ஊராட்சியில் 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2 வகுப்பறைகள் கொண்ட அரசு தொடக்கப்பள்ளி கட்டிடங்கள் கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. வட்டார கல்வி அலுவலர் பொற்கொடி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான கோவிந்தராஜன் கலந்து கொண்டு 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 2 வகுப்பறை கொண்ட அரசு பள்ளி கட்டிடங்களை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியருக்கு அறுசுவை உணவு, நோட்டு, பேனா, புத்தகப்பை உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். இதில் பூண்டி ஒன்றிய திமுக செயலாளர்கள் சந்திரசேகர், ஜான் பொன்னுசாமி, விசிக மாநில அரசியல் குழு தலைவர் நீலவானத்து நிலவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் ஈரோடு கருங்கல்பாளையம் காந்தி சிலை அருகில் மெழுகுவத்தி ஏந்தி மக்கள் திரண்டு போராட்டம் நடத்தினர். மாவட்ட தலைவர் முகமது லுக்மானுல் ஹக்கீம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொதுச் செயலாளர் குறிஞ்சி பாஷா, மாவட்ட அமைப்பு பொதுச் செயலாளர் ஜமால்தீன், மாவட்ட துணைத் தலைவர் ஜம்பே ரஃபீக், மாவட்ட செயலாளர்கள் முனாஃப், சாகுல் ஹமீத், மாவட்ட பொருளாளர் பர்ஹான் அகமத், ஈரோடு கிழக்கு தொகுதி தலைவர் கேபிள் சபீர் அகமத், செயலாளர் தளபதி பசீர், மேற்கு தொகுதி செயலாளர் மஸ்தான் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் புது தெருவில் வசிப்பவர் காஜா மைதீன். ரமலான் காலம் என்பதால் இவர் தனது வீட்டை பூட்டிவிட்டு மனைவியுடன் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு சென்றுள்ளார். பின்னர் தொழுகை முடிந்துவிட்டு திரும்பியபோது வீட்டின் கதவு திறக்கப்பட்டு கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் உள்ளே சென்று பார்த்தபோது வீட்டின் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த நகைகள், சார்ஜ் போட்டு இருந்த 30,000 மதிப்புள்ள செல்போன் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதைக் கண்டு இதுகுறித்து கடையநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் அடுத்த போளையம்பள்ளி கிராமத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதியன்று ஆதிக்க சாதியினரின் தோட்டத்தில் வேலைக்கு சென்ற தலித் பெண்களுக்கு கொட்டாங்குச்சியில் டீ கொடுக்கப்பட்டுள்ளது. அதே பிப்ரவரி மாதத்தில் அரூரிலிருந்து அரசு பேருந்தில் மாட்டு இறைச்சி எடுத்து சென்றதற்காக வயது முதிர்ந்த பெண்ணை பேருந்திலிருந்து காட்டுப்பகுதியில் இறக்கிவிட்ட சம்பவமும் நடைபெற்றுள்ளது. இதுகுறித்து செய்தி நமது வெளிச்சம் தொலைக்காட்சியில் வெளியானதை அடுத்து அரசு தரப்பிலும் காவல்துறை தரப்பிலும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் தற்போது தருமபுரி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, காவல்துறை, சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் பிரிவு இணைந்து போளையம்பள்ளி கிராமத்தில் விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தின. நெல்லை பாளையங்கோட்டையிலிருந்து சிவந்திப்பட்டி செல்லும் சாலையில் தியாகராஜ நகர் ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. 26.30 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இந்த மேம்பாலத்தினை தமிழக நிதி மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு திறந்து வைத்தார். நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.